ஜேஆர்ஜி புரொடக்ஷன்ஸ் ஜீவானந்தம் தயாரிப்பில் அபிஷேக் இயக்கத்தில் நிவாஸ் ஆதித்யன், அபிநய், ஆத்விக், எஸ்தர் இவங்கெல்லாம் நடித்து வெளியான படம் தான் கேம் ஆஃப் லோன்ஸ். இந்த படத்தோட விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்லைன் சூதாட்டத்துக்கு அடிமையாகி அது மூலயமா ஆப்பில் கடன் வாங்கி நாயகன் நிவாஸ் ஆதித்யன் அந்த கடனால் எதிர்பார்க்காத விபரீதங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அந்த சூழல் என்ன, அதிலிருந்து அவர் தப்பிச்சாரா இல்லையா என்பதை உண்மை சம்பவங்கள் பின்னணியோட அதிர்ச்சிகரமாக கற்பனையோடு கலந்து சொல்கிறது தான் இந்த கேம் ஆஃப் லோன்ஸ். ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்து கடனாளியானவங்க தற்கொலை செஞ்சுக்கிற செய்தி அடிக்கடி பார்த்துட்டு தான் வரோம். நம்மளும் பார்த்துட்டு சாதாரணமாக கடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த படத்தை பார்த்தா அந்த தற்கொலைகளுக்கு பின்னாடி சில மர்ம மனிதர்களோட தூண்டுதல் ஏன் இருக்கக்கூடாது என்கிறத நிச்சயமாக யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். பல படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடிச்சிருக்க நிவாஸ் ஆதித்யன் கதையின் நாயகனாக உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்காரு. பார்வையாளர்களை கதையோட பயணிக்க வச்சுருக்காருன்னு சொல்லலாம். ஒரே இடத்துல உட்காந்துட்டு தன்னோட மன போராட்டங்களை உடல் மொழி மூலியமாகவும் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாகவும் சிறப்பாகவும் வெளிப்படுத்தியிருக்காரு நிவாஸ் ஆதித்யன். அளவாக நடித்து தன்னோட கதாபாத்திரத்துக்கும் திரைக்கதைக்கும் பலம் சேர்த்திருக்காருன்னே சொல்லலாம். நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க அபிநய் தன்னோட ஸ்டைலான நடிப்பு மற்றும் வித்தியாசமான குணாதிசயங்கள் மூலமாக நாயகனுக்கு இணையாக கவனம் ஈர்த்திருக்காருன்னு சொல்லலாம். அபிநய் உதவியாளராக நடிச்சிருக்க ஆத்விக் சின்ன வேடங்களில் நடித்தாலும் வில்லத்தனம், குணச்சித்திரம், நகைச்சுவை, கோபம் என எல்லாத்தையும் கலந்து கதாபாத்திரத்துக்குள்ளே புகுத்தி அளவாக நடித்து வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். நிவாஸ் ஆதித்யன் மனைவியாக நடிச்சிருக்க எஸ்தர் பொறுப்பற்ற கணவர்கள்ட்ட எதிர்பார்த்து ஏமாந்து போகிற மனைவியை பிரதிபலிக்கிற கதாபாத்திரத்தில் கச்சிதமாக நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். 2 காட்சிகளில் மட்டும் வந்தாலும் அவரோட திரையிருப்பு படத்துக்கு கூடுதல் பலம் சேர்த்துருக்குன்னு சொல்லலாம். பாடல்கள் தேவையில்லாத திரைக்கதைக்கு பின்னணி இசை தான் முதுகெலும்புங்கிறத உணர்த்தி பணியாற்ற வச்சிருக்காரு ஜோ கோஸ்டா. தன்னோட பின்னணி இசை மூலமாக காட்சிகளை இருக்கிற பதற்றத்தையும் பரபரப்பையும் அதிகரிக்க வச்சுருக்காரு. ஒரே இடத்துல நகரும் கதையினாலும் ஒளிப்பதிவாளர் சபரி அதை நேர்த்தியாக காட்சிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரே இடம், அதுவும் குறிப்பிடத்தக்க சில இடம் என சவால்களான பணிகளை மிகவும் சமர்த்தியமாக கையாண்டு சபரி சபாஸ் வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு சம்பவத்தின் மூலயமா பல உண்மைகளை சொல்ல முயற்சி செஞ்சுருக்க இயக்குனரோட மனம் திறந்து பணியாற்றியிருக்காரு பிரதீப். வசனங்கள் நிரம்பியிருக்குன்னு சொல்லலாம். காட்சிகளாக இருந்தாலும் தன்னோட நேர்மையான படத்தொகுப்பு மூலயமா படத்தை தொய்வின்றி நகர்த்தி கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். எழுதி இயக்கியிருக்க அபிஷேக் உண்மை சம்பவத்தோட பின்னணியும் இப்படி இருக்கலாம் எப்படிங்கிற அதிர்ச்சியான கற்பனை மூலமாக பெரும் அதிர்ச்சி வலையை ஏற்படுத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். ஆன்லைன் சூதாட்டம் மூலமாக பணத்தை இழந்தவங்க அதற்கான ஆப் மூலம் எளிதாகவும் உடனடியாகவும் கிடைக்கும் கடனை பெற்று அதை கட்ட முடியாமல் பாதிக்கப்படுறாங்கிறத மட்டும் சொல்லாமல் சூதாட்டத்துக்கு அடிமையானவர்களை யோசிக்க வைக்கிற விதமாக திரைக்கதை மற்றும் வசனங்களை கையாண்டிருக்க இயக்குனர் அபிஷேக்கு அத்தனை விஷயங்களையும் 3 கதாபாத்திரங்கள் மூலமாக ஒரே இடத்துல வச்சு மிகவும் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு. ஈஸியாக மற்றும் உடனே கிடைக்கிற கடன் ஆன்லைன் ஆப்புகளில் கடனை திரும்ப பெற பல்வேறு யுக்திகளை கையாளுறத சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க விதிமுறைகளில் ஒன்றா இருக்கிற அதிர்ச்சிகரமாகவும் மற்றும் அபாயகரமாகவும் இருக்கிறத சுட்டி காட்டுறதோடு அத்தகைய கடன் தற்கொலைகளை முடிச்சு போட்டு ஒரு அசத்தலான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் அபிஷேக். மொத்தத்தில் கேம் ஆஃப் லோன்ஸ் அசத்தலான சைக்கலாஜிக்கல் விளையாட்டுன்னு சொல்லலாம். என்னோட ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களே இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.